ஏடிஎம்மில் மாதாந்திர வரம்பை தாண்டி பணம் எடுப்பதற்கான கட்டணம் 23 ரூபாயாக உயர்த்தியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். ஏழை மக்கள் பணம் சேர்க்கும் நோக்கத்தை தடுக்கும் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. தமிழகத்தில் உதயமாகிறது 7 புதிய நகராட்சிகள். புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு. கோடை வெயிலின் உக்கிரம் காரணமாக ஆரம்ப பள்ளி வகுப்புகளுக்கு முன்கூட்டியே இறுதித் தேர்வு. ஏப்ரல் 17ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடியும் வகையில் அட்டவணை மாற்றம். எல்பிஜி டேங்கர் லாரிகள் உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். 4 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் இரவு முதலே அனைத்து லாரிகளும் இயங்கும் என அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பேச்சு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம் என நம்பிக்கை. ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் நாட்டின் உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. சந்திப்பு குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் வேறு காரணம் சொல்கிறார்கள். யார் பொய் சொல்கிறார்கள் என்பது விரைவில் தெரியும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன். இருவரிடமும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக தகவல். உசிலம்பட்டி காவலர் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சிறையில் அடைப்பு. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இயற்கை அழகை கண்டு ரசித்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் உற்சாகம். ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே கமக்யா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயம். ரயில் விபத்துகளை பிரதமர் மோடி சீரியஸாக எடுத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ரயில் விபத்துகள் தொடர்கதையாகி உள்ள நிலையில் பிரதமரும் ரயில்வே அமைச்சரும் மௌனம் காப்பதாகவும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. காசா ஸ்ட்ரிப் பகுதியில் இருந்து ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவுறுத்தல். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடாவிட்டால் தொடர் குண்டுமழை பொழியும் என்றும் எச்சரிக்கை. மியான்மர் நாட்டில் 3வது நாளாக தொடர்ந்து நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவானது. அடுத்தடுத்த நில அதிர்வால் பொதுமக்கள் அச்சம். நியூசிலாந்து அருகே பசிபிக் பெருங்கடலில் உள்ள டோங்கா தீவு நாட்டில் அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7ஆக பதிவானதால் பல்வேறு தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற IPL லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி. டெல்லி அணியின் டு பிளஸஸ் 27 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தல். குவஹாத்தியில் நடைபெறும் IPL லீக் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் சென்னை அணிகள் பல பரீட்சை. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் சென்னை அணிக்கு 183 ரன்கள் இலக்கு. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் களை கட்டிய சர்வதேச கால்பந்து விளையாட்டுப் போட்டி.
இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்திய பிரேசில் லெஜண்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.